இன்னைக்கு நம்ம தி அன்கேனி கவுண்டர் டிராமாவோட 14வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே நம்ம கேப் மண்டிய ஹீரோவை பார்த்து உங்க அப்பா அம்மாக்கு நடக்க போறத கவனி அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணி இறந்துடுறான். இத பாக்குற ஹீரோ நொந்து போயிடறான். மத்தவங்களுக்கும் செம ஷாக்கு. அப்போ மோடாக்கு இருந்துட்டு கேப் மண்டிய இறந்துட்டான் அப்படின்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஹீரோ பேரண்ட்ஸோட சோல், ஆல்ரெடி என்கவுண்டர் டீம்ல இருந்த ஷியோலோட சோல் எல்லாமே இவனோட அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் அவனை எழுப்பறக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மாவோக்கியும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு முடியாதுப்பா அவன் செத்துட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல அவனுடைய உடம்புல இருந்து ஈவில் ஸ்பிரிட்டும் வெளியே போகுது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ இனிமேல் அவன் பேரண்ட்ஸை பார்க்கவே முடியாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கதறிட்டு இருக்கான். இந்த சமயத்துல அந்த லேடி ஈவில் ஸ்பிரிட் அங்க இருக்கிற குழந்தைய யூஸ் பண்ணி இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறா. இப்ப நம்மளுக்கு மேயரை தான் காட்டுறாங்க. டெய்சன் அவங்கிட்ட இருந்த வீடியோ காமிச்சு இதுக்கு மேல உன்னால தப்பிக்க முடியாது, நீ வாழ போறியா சாக போறியா நீயே முடிவெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் மேயரை என்கொயரி பண்றதுக்காக 2 ஆபீசர்ஸ் உள்ள வந்து பார்த்தா பயபுல கோர்ட் பட்டனை வச்சு கையை கட் பண்ணி சூசைட் அட்டம் பண்ணிருக்காரு. சோ இவனுங்களும் மேயரை காப்பாத்துறதுக்காக ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே டைம்ல கேப் மண்டையனோட சோலு மேயரை கூப்பிட்டு போயிட்டு இருக்க ஆம்புலன்ஸ் பக்கத்திலேயே வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே நம்ம என்கவுண்டர் டீம் ஆஃப்டர் லைஃப் தான் வந்திருக்காங்க வீகன் கிட்ட பேசுறதுக்கு. கேப் மண்டை இம்மார்டலா மாறிட்டான், அவனுக்கு சாவே கிடையாது நீங்க தானே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் நம்ம ஹீரோ. அதுக்கு வீகன் இருந்துட்டு அவன் சூசைட் அட்டம் பண்ணும் போது நீங்க கிரியேட் பண்ண பேரியருக்குள்ள இருந்திருக்கான். சோ கண்டிப்பா அவன் வீக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. என்னாலையும் உறுதியா சொல்ல முடியல, பட் கண்டிப்பா இறந்திருப்பான் அப்படின்னு தான் இவங்க சொல்றாங்க. அவன் மட்டும் இறந்தது உண்மையா இருந்தா அந்த உடம்புல லாக் ஆயிருக்கிற ஹீரோட பேரண்ட்ஸோட சோல் மட்டும் இல்லாம மத்த எல்லா சோலும் சேர்ந்தே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் நூடுல் ஷாப்புக்கு முன்னாடி ஸ்கூல் குழந்தைங்களா விளையாண்டு போறத மாவோக்கியும் ஜாங்கும் பாக்குறாங்க. அப்பதான் மாவோக்கிக்கு ஞாபகம் வருது, அந்த சில்ட்ரன்ஸ் ஹோம்ல இந்த குழந்தைங்க நிலைமை என்னாச்சுன்னு கேட்டா அது எல்லாத்தையும் ஜாங் பக்காவா பினிஷ் பண்ணிருக்காரு. சோ அந்த குழந்தைங்க பெருசாகிற வரைக்கும் ஒரு ஆபத்தும் இல்ல, நல்லபடியா வளருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க பேசிட்டே இருக்கும்போது இந்த இடத்துக்கு ஹீரோ வரான். நான் பேசுறது லூசுத்தனமா இருக்கலாம், பட் எங்க அப்பா அம்மா இருக்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. சோ கொஞ்ச நாளைக்கு நான் இந்த டீம்ல இருந்து பிரேக் எடுத்துக்கிறேன், ஆனா கண்டிப்பா அவங்க இருக்காங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இவங்க யாருமே ஹீரோ நம்பாம தடுத்து நிறுத்துவாங்க அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். பட் ஹீரோயின் இருந்துட்டு ஹீரோ சொல்றத அவளும் ஒத்துக்கிறான். ஏன்னா இப்ப இறந்து போனது லெவல் 4 ஈவில் ஸ்பிரிட். இது என்ன பண்ணும் அப்படிங்கிற ஐடியா இவங்க யாருக்குமே இல்ல. சோ வாண்டடா அவன் சூசைட் பண்ணி சாகுறான் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஈக்குவலண்டான இன்னொரு பாடியை பிடிக்க அவன் ரெடி ஆயிட்டான் தான் அர்த்தம். அதனால இத பத்தி நீ கவலைப்படாத, என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. நம்ம மோடாக் சும்மா இருப்பாரா, தம்பி மில்லியன்ல ஒரு சான்ஸ் இருந்தாலும் உங்க கூட நான் நிப்பேன்டா அப்படின்னு கெத்தா வாய் விட்டுட்டு இருக்காரு மோடாக்கு. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க, கண்டிப்பா அவங்க பேரண்ட்ஸ் மீட் பண்ண வைக்கிறதுக்காக. ஆனா இவங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், உண்மையாலுமே அந்த லெவல் 4 ஈவில் ஸ்பிரிட் புது உடம்ப பொசஸ் பண்ணியிருந்தா அதை ஃபர்ஸ்ட் இவங்க கண்டுபிடிச்சே ஆகணும். இப்ப நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிற மேயரை தான் காட்டுறாங்க. பைபிள சீரியஸ் ஸ்டேஜ் தாண்டிட்டாரு. அப்ப அவரை பார்க்க வந்திருக்கிற பையன் இருந்துட்டு மேயரே கொலை பண்ண பாக்குறான். ஏன்னா இவருனால ஸ்கூல்ல இவனுக்கு மானம் மரியாதை எல்லாமே போச்சு. பட் அதுக்குள்ளேயும் நர்ஸ் வந்தனால பைபிள் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அந்த நர்ஸ் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு காட்டுறாங்க கேப் மண்டையனோட சோல் அங்கதான் இருக்கு. சோ இப்ப இவன் ஆக்குபை பண்ண போறதே நம்ம மேயரோட உடம்ப தான். நெக்ஸ்ட் சீன்லயே மேயர் டைசனுக்கு கால் பண்ணி மீட் பண்றதுக்காக வர சொல்றாரு. மேயர் இப்ப பல்லு புடுங்கின பாம்பு நினைச்சு அவனும் வந்து வம்பிழுக்கிறான். பட் உள்ள இருக்கிறது நம்ம கேப் மண்டையனாச்சே. டெய்சனை தொடாமையே அக்குவேர அணுவேரிய பிரிச்சு போட்டுட்டு இருக்கான். இத பாக்குற டெய்சனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப மேயர் இருந்துட்டு நான் சொல்றத கேட்டு ஒழுங்கா நடந்துகிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உயிரோடையாவது இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு சைக்கோத்தனமா சிரிச்சிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்லயே பிரதர்காரன் போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்கான், அந்த நிம்ம நான் தான் கொன்ன அப்படின்னு சொல்லி. சோ இவன் ஏன் சரண்டர் ஆனா அப்படிங்கறத நம்மளுக்கு காட்டுறாங்க. மேயர் டெய்சனை கொடுமைப்படுத்தினதுக்கு அப்புறம் டெய்சன் இருந்துட்டு பிரதர்காரன் சரண்டர் ஆக சொல்லியிருப்பான். ஏன்னா கேப் மண்டைகிட்டு இருக்க அதே பவர் இப்ப நான் மேயர் கிட்ட பார்த்தேன். இப்ப நம்மளுக்கு வேற சாய்ஸும் கிடையாது, நம்மனால மேயர் எதிர்க்கவும் முடியாது. இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த மர்டரை நீ தான் பண்ணன்னு ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிரு, டைம் வரும்போது நான் கண்டிப்பா உன்னை வெளியே எடுத்துருவேன் அப்படின்னு மண்டையை கழுவி சரண்டராக வச்சிருக்கான். ஏன்னா அந்த வீடியோ கிளிப்ல பிரதர் காரனும் இருக்கிறதுனால இப்ப போலீஸ்காரங்க மேயர் ரிலீஸ் பண்ணிட்டு பிரதர் காரனை அக்யூஸ்ட் ஆகிட்டாங்க. இந்த நியூஸை பார்த்து ஹீரோயின் கொந்தளிச்சிட்டு கிடக்குறா. அப்ப நம்ம மாவோக்கி டிப்டாப்பா ரெடியாகி நல்ல புள்ளையாட்டு வந்து உட்கார்றாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் பக்கத்துல லெவல் 1 ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறத ஸ்பாட் பண்றா. மாவோக்கியும் கிளம்பலான்னு பார்த்தா மோடாக்கு இன்னைக்கு நீ வெளியவே போக கூடாது, இன்னைக்கு மாவோக்கி பையனோட டெத் ஆனிவர்சரி, கண்டிப்பா அவ உங்களை மீட் பண்றதுக்கு வருவா, இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இதுல ஒரு லிப்ஸ்டிக் வேற அங்க வச்சுட்டு போற ஹீரோயின். அதுக்கப்புறம் மாவோக்கியோட மருமக அங்க வராங்க. கொஞ்சம் சோகமாவும் ரொம்ப நர்வஸாவும் இருக்காங்க. மாவோக்கி தான் அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப ஆறுதலா பேசுறாங்க. சோ இதோட உன் லைஃப் நிக்காது, நீ மூவ் ஆன் பண்ணி போயிட்டே தான் இருக்கணும். என் பையன் இருந்த வரைக்கும் நீ நல்லா பாத்துக்கிட்டான், இதுக்கப்புறமும் நீ நல்லா வாழணும் அப்படிங்கறத அவன் எதிர்பார்ப்பான் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு அவளோட ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு இன்விடேஷன் எடுத்து கொடுக்கறா. சோ இவன் மேரேஜுக்கு ரெடி ஆயிட்டா. இதுல நம்ம மாவோக்கிக்கும் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. நீ கவலைப்படாத, என் பையன் இங்க இல்லைன்னாலும் மேல ரொம்பவே சேஃபா இருக்கான். சோ நீ எடுத்திருக்கிற முடிவு நல்லதுதான் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆறுதலா பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் லைஃப்ல இருக்க அவங்க பையனையும் வந்து மீட் பண்றாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ டைசன் குரூப் ஆஃப் கம்பெனி சுத்தி டெரிட்டரி கிரியேட் பண்ணி பாக்குறான். பட் கேப் மண்டே இங்க இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்ல. அதனால அங்கிருந்து போயிடுறான் நம்ம ஹீரோ. அதுக்கு அடுத்த சீன்ல ட்ரக் டீலரும் சியோலும் மேயரை மீட் பண்றதுக்காக வீட்டுக்கு வராங்க. ஆக்சுவலா டைசன் தான் போய் மீட் பண்ண சொல்லியிருக்கான். வீடே கருகும்னு இருக்கு. இவனும் ஒவ்வொரு ரூமா தேடனா கடைசியில இவங்க பின்னாடியே வந்து நின்னுட்டு இருக்கான் மேயரு. இவனுக்கு ரெண்டு பத்தி முறைச்சு பார்த்து நின்னுட்டு இருக்கான். ஆல்ரெடி இவனுக்கு டர்ல இருக்கானுங்க. இப்ப டோர் வேற ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருது. அதே நேரத்துல மேயரோட பையனும் வீட்டுக்குள்ள வரான். என்னடா வெளியே இவ்வளவு ஷூ கிடக்குது பட் லைட்டே எரியலையேன்னு பதட்டத்தோடயே உள்ள வந்துட்டு இருக்கான். அதே நேரத்துல ரூம்குள்ள இருக்கிற மேயர் டச் பண்ணாமையே ட்ரக் டீலரை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டு இருக்கான். ஆல்ரெடி சியோல் வேற பக்கத்துல ரத்த வாந்தி எடுத்து மட்டையாய் கிடக்குறான். ஒரு கட்டத்துல ட்ரக் டீலரையும் கொன்னுட்டு அவன் சோலையும் எடுத்துக்கிறான் நம்ம மேயர். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற கேப் மண்டைய மேயர் கிட்ட நம்ம ஃபுல்லா ரெக்கவர் ஆகிற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம மேயர் டோர் ஓபன் பண்றதை பார்த்தோன்னே அவன் பையன் பம்பிடுறான். சரி இதுக்கு மேல இங்க நிக்க வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் நடந்து போனவன் மனசே கேட்காம திரும்பி பார்த்தா மேயரோட கண்ணு ஈவில் ஸ்பிரிட்டோட கண்ணு மாதிரி இருக்கு. இதுல பயபுள்ள செமடர்ரு உள்ள வந்து கதவை சாத்திரவன் டோரை புடிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கான். அப்ப மேயர் உடம்புக்குள்ள இருக்க டைசன் இருந்துட்டு டே ஹாஸ்பிட்டல் இவன் தானே உன்னை கொல்ல பார்த்தான், இவனையும் போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் மேயர் வந்துட்டு அவன் சின்ன பையன், அவனை எப்ப வேணா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மேயரோட பையனை கூட இருந்தவனை போட்டு காட்டுன்னு காட்டுறானுங்க. பணம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்க வர ஹீரோவை பார்த்த உடனே அவனுக்கு ரெண்டு பேர் பம்பிட்டு போயிடுறானுங்க. ஒரு கட்டத்துல மேயரோட பையன் லைட்டா ஹீரோ மேல டச் பண்ண உடனே இதுக்கு முன்னாடி மேயர் வீட்டுல நடந்த விஷயம் எல்லாம் இவன் கண்ணுக்கு முன்னாடி வருது. சோ நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது மேயர் உடம்பதான் கேப் மண்டே பொசஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு. எங்கடா உங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அடுத்த சீன்லயே மேயர் வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து நின்னுட்டு இருக்கான். ஆனா அங்க ஃபுல் பாடி கார்ட்ஸோட வீடு ப்ரொடெக்ஷன்ல இருக்கு. சோ நம்ம ஹீரோவும் அந்த வீட்டை சுத்தியும் டெரிட்டரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம ஹீரோயினுக்கும் இந்த விஷயம் ஃபீல் ஆகுது. வீட்டுக்குள்ள இருக்கிற மேயருக்கும் இந்த விஷயம் ஃபீல் ஆகுது. இருந்தாலும் மேயர் உடம்புக்குள்ள இருக்கிற கேப் மண்டே இப்பத்துக்கு நம்ம மாட்டக்கூடாது, பேசாம அமைதியா இரு அப்படின்னு சொல்லிடுறான். வேற வழி இல்ல அந்த வீட்டுக்குள்ள போலான்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது ஹீரோயின் வந்து தடுத்துறா. நெக்ஸ்ட் டே இந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம குரூப் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஏன்னா மேயர் உடம்ப பொசஸ் பண்ணியும் இப்ப வரைக்கும் கேப் மண்டே அமைதியா இருக்கானா, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்மனால பேரியர் கிரியேட் பண்ணி அவனை பிடிக்க முடியும் அப்படிங்கறது போன சம்பவத்திலேயே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பான். இதுக்கு மேல அவனோட மூவ்மெண்ட் நம்ம வாட்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பேசிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் நூடுல்ஸ் ஷாப்ல ஜாங் கூட உட்கார்ந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மேயருக்கு ஏதாவது வெக்கேஷன் ஹவுஸ் இருக்கும், அவன் பையன் ஸ்கூல்ல இருக்கிறதுனால நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது நூடுல்ஸ் ஷாப்குள்ள யாரோ என்டர் ஆகுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த மவுண்டன் பக்கத்துல இருக்கிற கேன்சர்னால அஃபெக்ட் ஆன அந்த குட்டி பொண்ணு அவளோட அங்கிள் கூட வந்திருக்கா. இத பாக்குற எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு நூடுல்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணோட அங்கிள் இருந்துட்டு இவளோட ரிசல்ட் வந்துருச்சுன்னா அதை வச்சு நாங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசிடுவோம், ஏன்னா நீங்க போட்ட எஃபர்ட்னால இப்ப நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுல நம்ம ஜாங் வேற நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் போக வேண்டாம், ஊன் மட்டும் சொல்லுங்க, நம்ம ஹோட்டல் இருக்கு, சொந்த ஹோட்டல் ஃபுல்லா உங்களுக்கு தான், என்ன வேணா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிறவங்க அங்கிளுக்கும் ஹாப்பி தான். அதுக்கப்புறம் மேயரை மீட் பண்றதுக்கு டைசன் வந்திருக்காரு. நம்ம ப்ராஜெக்ட்ல அடுத்த பிரச்சனை வந்துருச்சு, என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன் மூலமா வருது. சோ இதை எப்படி டீல் பண்றதுனே தெரியல, பிரதர் கரண்ட் ட்ரக் டீலர் ரெண்டு பேருமே என் கூட இல்ல, இப்ப எனக்கு யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போது இவன் சைக்கோத்தனமா ஒரு லுக் கூட்டிட்டு இருக்கான். அதே நேரத்துல லேடி ஈவில் ஸ்பிரிட் தான் காட்டுறாங்க. இந்த லூசு பையை ஏன்டா இவனே சுட்டுட்டு செத்துட்டா அப்படிங்கிற மாதிரி புலம்பி தள்ளிட்டு இருக்கா. அப்ப இவ இருக்கிற ரூமுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் தயவு செஞ்சு டிவி வால்யூம் கம்மியா வைடி அப்படின்னு கத்துன்னு கத்திட்டு இருக்கான். டோரை ஓபன் பண்ணி அவனை உள்ள இழுத்து போட்டு மர்டர் பண்ணலான்னு பார்த்தா இவளுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது. எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் திருப்பி பிரச்சனையில மாட்டாத அப்படின்னு. இந்த வாய்ஸை கேட்டோன்னு இவளுக்கு செம்ம சந்தோஷம். டே அப்ப நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறா. சரி உனக்காக ஒரு வேலை வச்சிருக்கேன் வந்து சேரு அப்படின்னு சொல்லிடுறான் நம்ம மேயர். பயபுள்ளைக்கு இருக்க பவர் அதிகமாயிட்டே போகுது. நம்ம ஆளுகளோட நிலைமை தான் கொஞ்சம் மோசமா போக மாட்டிருக்கு. அதுக்கப்புறம் மேயரோட பையன் மேயரோட ரூம்குள்ள போய் பாக்குறான். ஏன்னா அவங்க அப்பாவோட நடவடிக்கையில அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அப்ப அந்த ரூம்ல இருக்க பிளட் ஸ்டெயினை பார்த்தோன்னா பயபுள் லைட்டா பம்பிடுறான். அதே சமயத்துல மேயர் பையனை மீட் பண்றதா ஹீரோ வந்திருக்கான். உங்களுக்கு ஏதாவது வெக்கேஷன் ஹோம் இருக்காடான்னு கேட்டா டே வேலையை பார்த்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டி கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ இருந்துட்டு உங்க அப்பாட்ட வித்தியாசமான எதையும் நோட் பண்றே அப்படின்னு கேட்டோன்னே பயபுள்ள ஜர்க் ஆகுறான். நல்லா ஞாபகப்படுத்திப்பாரு, அவரோட கண்ணை நீயும் பார்த்திருக்க அப்படின்னு சொன்ன உடனே தான் இவனுக்கு அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. உங்க அப்பா ஒரு ஆபத்துல இருக்காரா, அவர் எங்க இருக்காரு சொல்லு அப்படின்னு கேட்கிறான். அந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. அதே நேரத்துல அந்த குழந்தையோட அங்கிள் காரன் உனக்கு என்ன நான்வெஜ் வேணும் அப்படின்னு போன்ல கேட்டு இருக்காரு. இந்த பொண்ணும் ஆசையா ஆர்டர் பண்றா. போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பொண்ணுக்கு பின்னாடியே தான் லேடி ஈவில்
ஈவில் ஸ்பிரிட் உட்கார்ந்துட்டு இருக்கா, சைக்கோத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. இதுல அந்த பொண்ணே பயந்துடுறா. அதுக்கப்புறம் நம்ம டீமை சேர்ந்தவங்க மேயரோட வெக்கேஷன் ஹவுஸ் தான் செக் பண்ண வந்திருக்காங்க. பட் அங்க மேயரை காணோம். என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா, அதே நேரத்தில் லேடி ஈவில் ஸ்பிரிட் அந்த பொண்ணை கார்ல கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப இவ போயிட்டு இருக்கிற கார் அவங்க கிரியேட் பண்ற டெரிட்டரியில டச் ஆயிருது. சோ நம்ம ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருது லேடி ஈவில் ஸ்பிரிட் அந்த குழந்தையை தூக்கிட்டா அப்படின்னு. ஏன்னா இந்த பொண்ணை வச்சு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா மேயருக்கு பெரிய ஜெர்க் ஆயிரும். அதனால இப்ப இந்த பொண்ணும் டேஞ்சர்ல இருக்கா அப்படின்னு காப்பாத்துறதுக்காக எல்லாரும் அரக்க பறக்க போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மேயர் இருந்துட்டு நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, ட்ரேஸே இல்லாம அந்த பொண்ணோட கதையை முடிக்க சொல்லிடுறாரு. சோ நம்ம லேடி ஈவில் ஸ்பிரிட்டும் டெய்சனை தான் மீட் பண்ண வந்திருக்கா. அவன் ஆல்ரெடி ஃபுல் ப்ரிப்பேர்டா இருப்பான் இருக்கு. அந்த குழந்தை காரோட வச்சு பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டான். கரெக்டா நம்ம டீமும் அங்க வந்துடுறாங்க. கொலா மாசா எல்லாத்தையும் புடிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நம்ம மோடாக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பஞ்சுக்கு மேல விடுறது இல்லையாட்டு இருக்கு. இத பார்த்த உடனே லேடி ஈவில் ஸ்பிரிட் அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா. பட் மாவோக்கி ஹீரோயின் தடுத்துறாங்க. ஒரு கட்டத்துல இவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு அவ எஸ்கேப்பும் ஆயிடுறா. ஹீரோ அந்த குட்டி பொண்ணை சேவ் பண்ணிடுறான். பட் மோடாக்கு டெய்சன் அடிச்ச அடியில சிறுமூக்கு உடஞ்சு பொல பொலன்னு ரத்தம் வந்துட்டு இருக்கு. இத பாக்குற மாவோக்கிக்கு செம காண்டாகுது. ஏண்டா நல்லவங்களை ஹீல் பண்ண நியாயம் இருக்கு, இந்த நாயெல்லாம் நான் ஏன்டா ஹீல் பண்ணணும் அப்படின்னு புலம்பிட்டே இருக்காங்க. இது தெரியாம டெய்சன் வேற வாய் வீசிடுறான். ஆனா லூசு பையில உன்னோட நல்லதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி விடுவாங்க பாருங்க ஒரு பஞ்சு. மோடாக்கே சர்ப்ரைஸ் ஆயிடலாம். சரி விடு விடு, நான் எப்படியும் ஹீல் பண்ண போறேன், இந்த ஒரு பஞ்சுனால என்ன ஆக போகுது அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த போலீஸ் வர சத்தம் கேட்கறதுனால ஃபர்ஸ்ட் மெமரி எரேஸ் பண்ணிட்டு இங்க கிளம்பிடலாம் அப்படின்னு மாவோக்கி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் அங்க இல்ல அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் நோட் பண்றாங்க. ஹீரோயினை பார்த்தா அந்த லேடி ஈவில் ஸ்பிரிட்டை வெறிகொண்டு துரத்திட்டு இருக்கா. ரெண்டு பேத்துக்கு சண்டையும் நடக்குது. பட் இருந்தாலும் அந்த லேடி ஈவில் ஸ்பிரிட் தப்பிச்சு போயிடுறா. சோ இந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து சேவ் பண்ணிடுறாங்க. இதுக்கு அவங்க அங்கிள் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. இந்த குழந்தைக்கும் ஹீரோக்கும் நடுவுல நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிருக்கு. அதே நேரத்துல நம்ம டெய்சனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிரஸ்காரங்க என்ன கேள்வி கேட்டாலும் பயவுள்ள வாயை திறக்கிறதா இல்ல. அங்கதான் நம்ம வேட்டைக்காரன் கேங்கு நின்னுட்டு இருக்கு. இத பாக்குற டெய்சனுக்கு காண்டாகுது. அப்ப அவன் மேல முட்டை யாரோ தூக்கி அடிக்கிறாங்க. பக்கத்துலயே ஒரு வாய்ஸும் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜாங்கு. இவனுக்குனாலதான் நம்ம சுத்தமான தண்ணியை குடிக்க முடியறது இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தையவே கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. எத்தனை நாள்ரா சட்டம் தன் கடமையை செய்யும்னே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, அப்ப நீங்களா எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களாடா அப்படின்னு சுத்தி இருக்கணும் தூண்டி விட்டுறான். அவனுங்களும் இருக்கிறதெல்லாம் வச்சு அடிச்சு கொண்டு எடுத்துட்டு இருக்கானே டெய்சனை. அதே நேரத்தில் லேடி ஈவில் ஸ்பிரிட் இவனுக்கு வராம இருந்திருந்தா அந்த குழந்தையோட கதையை நான் முடிச்சிருப்பேன். இப்ப டெய்சன் வேற அரெஸ்ட் ஆயிட்டா, என்னதான் பண்ணலாம் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. பட் நம்ம மேயர் இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருமா, நான் நினைக்கிறது கிட்டத்தட்ட நடக்க போகுது, தயவு செஞ்சு உன்னோட வாயை மூடிட்டு அமைதியா இரு அப்படின்னு சொல்லிடுறான். அதே நேரத்துல லேடி ஈவில் ஸ்பிரிட்டை துரத்திட்டு போன ஹீரோயின் இப்பதான் ரெஸ்டாரண்ட்டுக்கே வரா. வந்தவன் மேயர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. கேட்கிற எல்லாத்துக்கும் செம்ம ஷாக் ஆகுது. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இவன் அந்த லேடி ஈவில் ஸ்பிரிட்டை துரத்திட்டு போகும்போது அவ மேயர் இருக்கிற வீட்டுக்கு தான் போயிருக்கா. அதை ஹீரோயினும் நோட் அவுட் இருக்கான். சோ மேயர் ஹைடிங்ல இருக்கான். லாஸ்ட் டைம் நம்ம பேரியர் யூஸ் பண்ணனால கேப் மண்டே நல்லாவே ஹர்ட் ஆயிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் பண்ணிட்டு இருக்கான். இதனால நிறைய பேர் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம அவன் ஸ்ட்ராங் ஆகிறதுக்குள்ள அவன் நம்ம புடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருந்து லேடி ஈவில் ஸ்பிரிட் வெளியே போறத பார்த்துட்டு நம்ம பாய்ஸ் உள்ள வராங்க. ஏன்னா ரெண்டு பேர் ஒன்னா இருந்தா பிடிக்கிறது கஷ்டம். வந்தவங்களும் அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி பேரியரை கிரியேட் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் கொலமாசா டெரிட்டரி கிரியேட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போறான். ஆனா உள்ள போனவனுக்கு அதிர்ச்சி என்னன்னா மேயர் இவனுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதுல ஹீரோக்கு செம காண்டாகுது. இப்பதான் நம்மளுக்கு வெளியே இருக்கிறவங்களை காட்டுறாங்க. இவங்க பேரியர் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்டிக்கோட நின்னுட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு பின்னாடியே லேடி ஈவில் ஸ்பிரிட் வந்து நிக்கிறா. சோ இப்ப உங்க இதுல ஒரு ஆளை நான் தூக்கிட்டாலும் உங்க பேரியர் நக்கிட்டு போயிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. சோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு இப்ப காட்டுறாங்க. ஹீரோயின் இந்த லேடி ஈவில் ஸ்பிரிட்டை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம மேயர் தான் லேடி ஈவில் ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்ணிருப்பாரு. வாயை துறக்காத, உன்னை ஒருத்தி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்லயே பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவங்க வரட்டும் பேரியரையும் கிரியேட் பண்ணட்டும். ஒன்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா அவங்க அந்த இடத்த விட்டு நகர முடியாது. அந்த சமயத்துல ஒரு விக்கெட்டை தூக்கிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. லேடி ஈவில் ஸ்பிரிட் தான் ஹீரோயின் மேல கண்ணாச்சே. சோ நான் அவளை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சொல்லியிருக்கா. அதை நினைச்சு பார்த்துட்டு இப்ப ஹீரோயினை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவ கையில இருக்க ஸ்டிக்கையும் உடைச்சிடறா லேடி ஈவில் ஸ்பிரிட். சோ பேரியரும் கட் ஆயிருது. நம்ம ஹீரோவும் மேயரோட உடம்புக்குள்ள இருக்க கேப் மண்டைனை ஆஃப்டர் லைஃப்க்கு சமன் பண்ணலாம் ட்ரை பண்ணா. இப்ப அவன் பவர்ஃபுல்லா இருக்கறனால அசால்ட்டா ஹீரோ அடிச்சிடறான். அது மட்டும் இல்லாம ஹீரோவை வெளியே தூக்கி வீசிடுறான். பாவம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்ப அங்க வர மேயரு, தம்பி நான் முதல் மாதிரி இல்ல, உன்னை விட ஸ்ட்ராங் ஆயிட்டேன், நீ நினைச்சாலும் என்னை டச்சும் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோவும் கொலகான்ல எந்திரிச்சு ஃபுல் பவரை யூஸ் பண்றான். 7ஆம் அறிவு படத்துல வர மாதிரி சுத்தி இருக்கிற கல்லெல்லாம் எந்திரிச்சு நிக்குது. டே உன்னை
நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி டைலாக் பேசிட்டு இருக்கா. இதை கேட்கிற மேயருக்குமே செம காண்டாகுது. என்ன நடக்குதுன்னு புரியல. ரெண்டு பேருமே ஒருத்தன் முறைச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.